வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு. வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. நடப்பாண்டிற்கான முதலாவது இருமாத நிதிக் கொள்கையை வெளியிட்டது ரிசர்வ் வங்கி. ரெப்போ ரேட் விகிதம் 0.25% குறைப்பு. கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பங்கேற்பு. வாட்ஸ்அப் செய்திகளின் உண்மைத்தன்மையை கண்டறிய புதிய வசதி. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பேஸ்புக் நிறுவனம் ஏற்பாடு. கள்ளக்குறிச்சி அருகே 100 கிலோ தங்க நகைகள் பறிமுதல். வாகன தணிக்கையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. IPL கிரிக்கெட் போட்டி சென்னை அணியை வீழ்த்தியது மும்பை. தில்லி மற்றும் ஹைதராபாத் அணிகள் இன்று மோதல். விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலில் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. 7 கட்டங்களாக நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் 3ஆம் கட்டமாக குஜராத்தில் உள்ள 20 தொகுதிகள், கேரளாவில் 20 தொகுதிகள், கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 14 தொகுதிகள் உட்பட 115 தொகுதிகளுக்கு இம்மாதம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இத்தொகுதிகளில் கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். நடப்பாண்டிற்கான முதலாவது இருமாத நிதிக் கொள்கையை மத்திய ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டது. மும்பையில் இன்று நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு நிதிக் கொள்கை வெளியிடப்பட்டது. இதன்படி வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. ரெப்போ ரேட் என்று அழைக்கப்படும் இந்த வட்டி விகிதம் 6.25%லிருந்து 6% குறைக்கப்பட்டுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளதால் வீட்டு வசதி கடன், வாகன வசதி கடன் ஆகியவற்றுக்கான வட்டி விகிதத்தை வங்கிகள் குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி வீதம் 2019-20 ஆண்டு காலகட்டத்தில் 7.4%லிருந்து 7.2% குறைய வாய்ப்பு இருப்பதாகவும் ரிசர்வ் வங்கி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. The Monetary Policy Committee reviewed the macroeconomic developments and the outlook over the course of the past 2 days, that is 2nd and 3rd April, and in its meeting today, it voted by a 4:2 majority to reduce the policy repo rate by 25 basis points and to maintain a neutral stance of monetary policy by a 5:1 majority. வங்கிக் கடனை திருப்பி செலுத்துவதற்கு புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் என நித்தி ஆயோக் அமைப்பின் தலைமைச் செயல் அதிகாரி அமிதாப் காந்த் வலியுறுத்தியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாராக்கடன் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் சுற்றறிக்கையை உச்சநீதிமன்றம் 2 தினங்களுக்கு முன் ரத்து செய்திருப்பதை சுட்டிக்காட்டினார். எனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் கடன் வாங்கியவர்கள் உரிய காலத்தில் கடனை திருப்பி செலுத்துவதற்கான புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் உருவாக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். வாராக் கடன்களால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் நீண்டகால வளர்ச்சிக்கும் கடன்களை திருப்பி செலுத்துவதை உறுதி செய்ய வேண்டியிருப்பதாகவும் அமிதாப் காந்த் தெரிவித்தார். தொலைபேசி நிறுவனங்கள் தங்களது வாடிக்கையாளர்களில் சில பிரிவினருக்கு வழங்கும் திட்டங்கள் பற்றிய முழுமையான விவரத்தை மாதந்தோறும் தாக்கல் செய்யுமாறு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக ட்ராய் அனுப்பியுள்ள கடிதத்தில் திட்டங்களின் பெயர், திட்டம் செயல்பாட்டில் இருக்கும் கால அளவு, வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் பலன் போன்றவற்றை ஒவ்வொரு மாத கடைசியிலும் தெரிவிக்க வேண்டியது அவசியம் என அறிவுறுத்தியுள்ளது. மேலும் மொத்த வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை பற்றிய விவரத்தையும் சமர்ப்பிக்குமாறு ட்ராய் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளது.
வாட்ஸ்அப் செயலி மூலம் பொய் செய்திகள் பரவாமல் தடுப்பதற்காக டிப்லைன் என்ற புதிய வசதியை ஃபேஸ்புக் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாட்ஸ்அப் மூலம் பொய்ச் செய்திகள் பரவாமல் தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு அம்சமாக வாட்ஸ்அப்பில் வெளியிடப்படும் செய்திகளின் உண்மைத்தன்மை குறித்து அறிந்து கொள்வதற்காக இந்த டிப்லைன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் மூலம் ஃபார்வர்ட் செய்யப்படும் தகவல்கள் உண்மைதானா என்பதை கண்டறிய சந்தேகப்படும் குறிப்பிட்ட தகவலை 9194300888 என்ற எண்ணுக்கு அனுப்பி வைக்கலாம். இதற்காக அங்கு பணியில் உள்ளவர்கள் சம்பந்தப்பட்ட தகவல் உண்மைதானா, தவறானதா, உள்நோக்கத்துடன் கூடியதா உள்ளிட்ட விவரங்களை அனுப்பி வைப்பார்கள் என்று ஃபேஸ்புக் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதி மூலம் குறுந்தகவல்கள், படங்கள், படக்காட்சிகள் போன்றவற்றை அனுப்பி தகவல்களை பெற முடியும். இந்த வசதி முதல் கட்டமாக ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, வங்காளம், மலையாளம் ஆகிய 5 மொழிகளில் மட்டுமே வழங்கப்படும் என்றும் படிப்படியாக பிற மொழிகளுக்கும் இந்த வசதி விரிவுபடுத்தப்படும் என்றும் ஃபேஸ்புக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து விசாரித்து வரும் ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. மறைந்த ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து தங்களது மருத்துவர்களை விசாரிக்க 21 மருத்துவர்கள் கொண்ட குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து விசாரிக்க தடை விதிக்க வேண்டும் என்று கோரி சென்னை அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர். சுப்பையா, கிருஷ்ணன் ராமசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வு ஆறுமுகசாமி ஆணைய விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது என்று மறுத்துவிட்டது. அப்பல்லோ மருத்துவர்களை விசாரிக்க 21 மருத்துவர்கள் கொண்ட குழு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பால் ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணை தடையின்றி தொடர்ந்து நடைபெறும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இனி வருவது தேர்தல் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியிலும் போட்டியிடும் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல்காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியிலும் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியிலும் போட்டியிடுகிறார். இந்நிலையில் வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக ராகுல்காந்தி இன்று தனி ஹெலிகாப்டர் மூலம் கல்பெட்டா வந்தடைந்தார். அவருடன் அவரது சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர்களில் ஒருவருமான பிரியங்கா காந்தியும் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் உடனிருந்தனர். பின்னர் ராகுல்காந்தி தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான அஜயகுமாரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ராகுல்காந்தி வருகையை முன்னிட்டு அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாலையில் ராகுல்காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கும் காங்கிரஸ் பிரச்சார பேரணி ஒன்றும் வயநாடு தொகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் 2ஆம் கட்ட பிரச்சாரமாக பிஜேபி தலைவர் அமித் ஷா இன்று மீண்டும் தெலுங்கானா மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். நாடு முழுவதும் 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள அவர் தெலுங்கானா மாநிலத்தில் இன்று கரீம்நகர், வாரங்கல் மாவட்டத்தில் உள்ள ஹனம்கொண்டா ஆகிய 2 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதன் பின்னர் ஆந்திர மாநிலத்திலும் அவர் இன்று மாலை பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். நடைபெறவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் ராஜஸ்தானில் பிஜேபிக்கும் ராஷ்டிரிய லோக் தாந்திரிக் கட்சிக்கும் இடையே தேர்தல் கூட்டணி ஏற்பட்டுள்ளது. இதன்படி ஆர்எல்பியின் தலைவரும் நிறுவனருமான ஹனுமான் பானிவல் நாகூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுவார் என பிஜேபி தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சருமான பிரகாஷ் ஜவடேகர் இன்று கூறியுள்ளார். பிஜேபியின் முன்னாள் தலைவர்களில் ஒருவரான ஜாட் இனத்தைச் சேர்ந்த பானிவால் கடந்த ஆண்டு ராஷ்டிரிய லோக் தாந்திரிக் என்ற கட்சியை நிறுவினார். மேலும் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சி 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. கூட்டணி குறித்து தெரிவித்த பானிவால் தமது கட்சியினர் ராஜஸ்தான், ஹரியானா உள்ளிட்ட இடங்களில் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்று தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை நாடு முழுவதும் உள்ள மாநில தலைநகரங்கள் உள்ளிட்ட 22 இடங்களில் இன்று வெளியிடப்பட உள்ளது. கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் செய்தி தொடர்பாளர்கள் இதனை வெளியிட்டு தேர்தல் அறிக்கையில் முக்கிய அம்சங்களை விளக்கி கூறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குஜராத் மற்றும் மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள 11 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலையும் அக்கட்சி வெளியிட்டுள்ளது.
மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் மாணவர்களின் கல்விக் கடனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து தொண்டாமுத்தூர், குனியமுத்தூர் ஆகிய பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். தேர்தலில் வெற்றி பெற்றால் 5 லட்சம் பெண் மக்கள் நல பணியாளர்கள் பணியமர்த்தப்படுவார்கள், சமையல் எரிவாயு விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை ஸ்டாலின் வெளியிட்டு பிரச்சாரம் செய்தார். சென்னை வந்துள்ள தேர்தல் ஆணையர்கள் அசோக் லாவாசா மற்றும் சுஷில் சந்திரா ஆகியோர் இன்று வருமான வரித்துறை, சுங்கத்துறை போன்ற முக்கிய துறைகளின் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், காவல்துறை டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடனும் தனியாக ஆலோசனை மேற்கொண்டனர். பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் சட்டம் ஒழுங்கு குறித்தும் தேர்தல் ஆணையர்கள் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. தங்களது பயணத்தை முடித்துக் கொண்டு தில்லி திரும்புவதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்திக்க உள்ள தேர்தல் ஆணையர்கள் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து எடுத்துரைக்க உள்ளனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை ஒத்திவைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஏப்ரல் 18ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ஆனால் வாக்குப்பதிவு நடைபெறும் தினம் கிறிஸ்தவர்களின் புனித வெள்ளி மற்றும் ஈஸ்டர் பண்டிகைகளை ஒட்டி வருவதால் தேர்தல் தேதி ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரி கிறிஸ்தவ அமைப்பு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்தல் நடைமுறைகள் ஏற்கனவே அமலுக்கு வந்துவிட்டதால் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க முடியாது என்று மனுவை தள்ளுபடி செய்தது. எப்படி பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும், எப்படி வாக்குகளை செலுத்த வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகளை கூற விரும்பவில்லை என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டனர். அரியலூரில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வரும் மக்களவைத் தேர்தலில் 100% மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அண்ணா சிலையில் தொடங்கிய பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் பொற்கொடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் 100% நேர்மையாக வாக்களிப்போம், அனைவரும் தவறாமல் வாக்களிப்போம், வாக்கு விற்பனைக்கு அல்ல உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மாற்றுத்திறனாளிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் இன்று காலை வாகன சோதனையில் ஈடுபட்டபோது ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 100 கிலோ தங்க நகைகள் பிடிபட்டன. காரிப்பட்டி சுங்கச்சாவடி அருகே வேன் ஒன்றை தடுத்து நிறுத்தி அதிகாரிகள் சோதனையிட்டனர். அந்த வேனில் 100 கிலோ எடையுள்ள தங்க நகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நகைகள் கும்பகோணத்திலிருந்து சேலத்தில் உள்ள ஒரு நகைக்கடைக்கு கொண்டு செல்வதாக வேனில் இருந்தவர்கள் தெரிவித்தனர். இருப்பினும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி தேர்தல் அதிகாரி மணிமேகலையிடம் தங்க நகைகளை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. நகைகளுடன் கொண்டுவரப்பட்ட சில ஆவணங்களின் உண்மைத்தன்மை குறித்தும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். அரசியல் கட்சிகள் தேர்தல் நிதி திரட்டுவதற்கான பத்திரங்கள் வெளியிடுவதை எதிர்த்து தொடரப்பட்டுள்ள வழக்குகளை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான மத்திய அரசின் முடிவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி திரட்ட அனுமதிக்கக்கூடாது என்ற தேர்தல் ஆணையத்தின் கருத்துக்கு மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. தேர்தல் சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாகவே இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாகவும் அரசியல் கட்சிகளின் நிதி வசூலில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்து பொறுப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் தான் அரசு இது தொடர்பான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்தனர்.
ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் நிதி நெருக்கடி விவகாரத்தில் மத்திய அரசு ஒருபோதும் தலையிடாது என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார். கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு எதிராக அதன் ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது வங்கிகளுக்கும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கும் இடையேயான பிரச்சினை என்றும் இதுபோன்ற விவகாரங்களில் மத்திய அரசு தலையிடாது என்று புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சுரேஷ் பிரபு தெரிவித்தார். பயணிகளின் பாதுகாப்பு போன்ற விஷயங்களில் மட்டுமே மத்திய அரசு கவனம் செலுத்தும் என்று அப்போது அவர் கூறினார். பல்லாயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் மோசடி விவகாரத்தில் சிக்கியுள்ள விஜய் மல்லையாவின் லண்டன் வங்கிக் கணக்கில் உள்ள 2,60,000 பவுண்டு பணத்தை முடக்க இந்திய வங்கிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளன. பாரத ஸ்டேட் வங்கி தலைமையிலான இந்திய வங்கிகள் குழுமம் இணைந்து லண்டனில் மல்லையாவின் ஐசிஐசிஐ வங்கி நடப்பு கணக்கில் உள்ள இந்த பணத்தை முடக்க கடந்த ஜனவரி மாதம் இடைக்கால உத்தரவை பெற்றன. ஆனால் இந்த இடைக்கால உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று மல்லையாவின் வழக்கறிஞர்கள் லண்டன் குயின்ஸ் பெஞ்ச் டிவிஷன் நீதிமன்றத்தில் நேற்று கோரிக்கை விடுத்தனர். இந்த வழக்கு மீதான தீர்ப்பு விரைவில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிக்டாக் செயலியை பதிவிறக்கம் செய்ய மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்தோனேஷியா, பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் இந்த டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் டிக்டாக் செயலியை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட வீடியோக்களை தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பக்கூடாது என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குழந்தைகளின் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாக்கும் இணையதள சட்டத்தை அமல்படுத்துவது குறித்து வருகிற 16ஆம் தேதி மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறும் பிரெக்சிட் விவகாரத்தில் தொடர்ந்து குழப்ப நிலையை நீடித்து வரும் நிலையில் இது தொடர்பாக பிரிட்டன் அரசும் எதிர்க்கட்சிகளும் இன்று முக்கிய பேச்சுவார்த்தையை மேற்கொள்கின்றன. பிரெக்சிட் விவகாரத்தில் பிரதமர் தெரசா மே ஏற்கனவே 3 முறை தாக்கல் செய்த மசோதாக்கள் தோல்வியடைந்துள்ள நிலையில் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை நீட்டிக்கும் காலக்கெடுவுக்கு மட்டுமே பிரிட்டன் எம்பிக்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர். மேலும் பிரெக்சிட் நடவடிக்கையை நிறைவேற்ற மேலும் கால அவகாசம் கோரும் தீர்மானமும் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நேற்று ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேறியது. இந்நிலையில் இந்த சிக்கலுக்கு ஒரு முடிவு காணும் விதமாக பிரதமர் தெரசா மே எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சியின் தலைவர் ஜெர்மி கார்பைனுக்கு பேச்சுவார்த்தை நடத்த நேற்று அழைப்பு விடுத்தார். இருதரப்பிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை இன்றும் மும்முரமாக மேற்கொள்ளப்படுகிறது. ஒப்பந்தமில்லாத பிரெக்சிட்டை நிறைவேற்றுவதா அல்லது திருத்தப்பட்ட ஒப்பந்தத்துடன் நிறைவேற்றுவதா என்பது குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிகிறது. ஆனால் எதிர்க்கட்சித் தலைவரை பிரதமர் தெரசா மே சந்தித்து பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைச்சர் நைஜல் ஆடம்ஸ் ராஜினாமா செய்துள்ளார். இருப்பினும் பிரெக்சிட் விவகாரத்தில் ஐரோப்பிய யூனியன் அமைப்பிடம் மேலும் கால அவகாசம் கோரும் முயற்சியிலும் பிரதமர் தெரசா மே இறங்கியுள்ளார். சர்வதேச அளவில் எழுந்து வரும் சவால்கள் மற்றும் ரஷ்யாவின் ஆதிக்கம் ஆகிய பிரச்சினைகளால் நேட்டோ அமைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று நேட்டோ அமைப்பின் தலைவர் ஜென்ஸ் ஸ்டோலன்பர்க் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய அவர் நேட்டோ அமைப்பில் உள்ள நாடுகள் கூட்டு நடவடிக்கைகளுக்கு ஒதுக்கப்படும் நிதியை அதிகரிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ள கருத்தை ஆமோதித்து பேசினார். NATO's position is united and clear. Russia is in violation of the INF Treaty. There are no new American missiles in Europe, but there are new Russian missiles. I continue to call on Russia to return to compliance with the INF Treaty. But so far, Russia has taken no steps to do so, and time is running out. We do not want a new arms race. We do not want a new Cold War. But we must not be naive.
அதிகரித்து வரும் சர்வதேச பிரச்சினைகள் மற்றும் ரஷ்யாவின் வல்லமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நாட்டோ அமைப்பு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். நிதி ஒதுக்கீடு விவகாரத்தில் நாட்டோ அமைப்பு நாடுகளிடையே கருத்து வேறுபாடு நிலவுவதை ஒப்புக்கொண்ட ஸ்டோலன்பர்க் வெளிப்படையாக பேசுவது கூட்டமைப்பை பலவீனப்படுத்தாது என்றும் மாறாக கூட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 70 ஆண்டுகால வரலாற்றை கொண்டுள்ள நாட்டோ அமைப்பு நாடுகளின் ஒற்றுமை வரும் காலத்திலும் தொடர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ரஷ்யாவிடமிருந்து S-400 ரக போர் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை வாங்கும் துருக்கியின் நடவடிக்கைக்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தலைமையில் உள்ள நாட்டோ அமைப்பில் அங்கம் வகிக்கும் துருக்கி அண்மை காலமாக ரஷ்யாவிடம் நட்பு பாராட்டி வருகிறது. ரஷ்யாவிடமிருந்து விமான எதிர்ப்பு ஏவுகணைகளையும் வாங்க துருக்கி முயற்சித்து வருகிறது. ஆனால் இது அமெரிக்காவுக்கு விடுக்கப்படும் மறைமுக சவாலாக ட்ரம்ப் நிர்வாகம் கருதுவதால் துருக்கிக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. Turkey must choose. Does it want to remain a critical partner of the most successful military alliance in the history of the world? Or does it want to risk the security of that partnership by making reckless decisions that undermine our alliance? Turkey's purchase of a $2.5 billion S-400 anti-aircraft missile system from Russia poses great danger to NATO and to the strength of this alliance. The fact that Turkey is moving ahead with these plans, even after the United States has made available the Patriot air defense system, is deeply troubling. The Pentagon made clear earlier this week, and I repeat today. வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ் நாட்டோ அமைப்பில் உறுப்பு நாடாக நீடிக்க வேண்டுமா அல்லது கூட்டு நாடு என்ற அந்தஸ்தை கேள்விக்குறியாக்க வேண்டும் என்பதை துருக்கியே முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று எச்சரித்தார். நேட்டோவின் மற்றொரு கூட்டாளி நாடான ஜெர்மனியையும் கண்டித்த மைக் பென்ஸ் நாட்டோ அமைப்பு கூட்டு நடவடிக்கைகளுக்கு ஒதுக்கும் நிதியை ஜெர்மனி அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். துருக்கியின் அண்டை நாடான உக்ரைனில் ரஷ்யாவின் தலையீடும் ஏவுகணை பரவல் தடுப்பு ஒப்பந்தத்திலிருந்து ரஷ்யா விலகிக் கொண்டதும் நாட்டோ அமைப்பு நாடுகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது வணிகச் செய்திகள். ரிசர்வ் வங்கியின் முதல் 2 மாதங்களுக்கான நிதிக் கொள்கை வெளியிடப்பட்டதை தொடர்ந்து இந்திய பங்குச்சந்தைகள் சற்று ஏற்றத்துடன் காணப்பட்டன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 25 புள்ளிகள் உயர்ந்து 38,902 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டியும் 8 புள்ளிகள் உயர்ந்து 11,651 புள்ளிகளாக இருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 63 காசுகள் குறைந்து 69 ரூபாய் 7 காசாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 24,088 ரூபாய்க்கும் 1 கிராம் தங்கத்தின் விலை 3,011 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 40,400 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி 40 ரூபாய் 40 காசுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 75 ரூபாய் 62 காசுக்கும் டீசல் விலை 69 ரூபாய் 83 காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசியன் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை PV சிந்து மற்றும் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆகியோர் ஒற்றையர் பிரிவில் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜப்பான் வீராங்கனை ஐயா ஓஹோரியை எதிர்கொண்டார். விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் சிந்து 22-20, 21-12 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். ஓஹோரியை சிந்து வீழ்த்துவது இது 6வது முறையாகும்.
மற்றொரு போட்டியில் தாய்லாந்தின் பான்பவி சோச்சுவாங்கியை எதிர்கொண்ட இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் 22-20, 15-21, 10-21 என்ற செட்களில் தோல்வியடைந்தார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த மௌலானா முஸ்தபாவை எதிர்கொண்ட இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் 21-18, 21-16 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி 37 ரன் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தியது. மும்பையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் களமிறங்கிய மும்பை அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து 171 ரன் என்ற வெற்றி இலக்கை நோக்கி விளையாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆரம்பம் முதலே தடுமாறியது. வாட்சன் 5 ரன்களுக்கு ஆட்டமிழக்க அம்பத்தி ராயுடு ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். பின்னர் ரெய்னா 14 ரன்களுக்கும் தோனி 12 ரன்களுக்கும் ஆட்டமிழக்க 20 ஓவர்களில் அந்த அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் மும்பை அணி 37 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தில்லியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி கேபிட்டல்ஸ், ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணிகள் மோதுகின்றன. இனி வருவது வானிலை. நடப்பாண்டில் சராசரிக்கும் குறைவாகவே பருவமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறிவரும் பருவநிலை மாற்றம் மற்றும் மழைப்பொழிவு குறித்து தனியார் வானிலை முன் அறிவிப்பு மையமான ஸ்கைமெட் ஆய்வு மேற்கொண்டது. இந்த மையம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் நடப்பாண்டில் பருவமழை சராசரிக்கும் குறைவாகவே இருக்கும் என்றும் சராசரி அளவிலிருந்து 93% மட்டுமே மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் எல் நினோ நிகழ்வு இதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் 1951 முதல் 2000 ஆண்டு வரை நீண்டகால சராசரி மழைப்பொழிவு 89 சென்டிமீட்டராக இருந்தது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பொதுவாக வறண்ட வானிலையே காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் காலை நேரங்களில் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் பகலில் வெப்பம் 35 டிகிரி செல்சியஸ் வரை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. சீனாவிலிருந்து வரவிருக்கும் 2 பாண்டா கரடிகளை வரவேற்க டென்மார்க் தலைநகர் கோப்பன்ஹேகன் மிருக காட்சி சாலை தயாராக உள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு சீனாவுக்கும் டென்மார்க்குக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி 5 வயதான ஜிங் எர் என்ற ஆண் பாண்டா கரடியும் 4 வயதான மாவோ எர் என்ற பெண் பாண்டா கரடியும் இன்று கோப்பன்ஹேகன் வரவுள்ளன. இந்த பாண்டாக்களின் வருகைக்காக பிரத்யேகமான உறைவிடங்கள் இந்த மிருக காட்சி சாலையில் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கே அவைகள் வசிப்பதற்கேற்ற சூழ்நிலையை உருவாக்கும் விதத்தில் வெப்பத்தை கட்டுக்குள் வைக்கும் கருவிகள் மரங்கள் மற்றும் பாறைகளில் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் இவற்றுக்கான உணவு வகைகளும் தயாராகி வருகின்றன. இந்த பாண்டாக்களுக்காகவே இவற்றின் விருப்ப உணவான மூங்கில்கள் மிருக காட்சி சாலையின் அருகே பிரத்யேகமாக வளர்க்கப்பட்டு வருகின்றன. டீசலால் இயங்கக்கூடிய டர்போஜெட் என்ஜின் பொருந்திய பறக்கும் உடையை சாம் ராஜர்ஸ் என்பவர் வடிவமைத்துள்ளார். நியூயார்க்கில் உள்ள கடல், வான் மற்றும் விண்வெளி அருங்காட்சியகத்தில் 3D முறையில் அச்சிடப்பட்ட இந்த பறக்கும் உடையை அணிந்த அவர் வெற்றிகரமாக பொதுமக்கள் முன்னே நேற்று சிறிது தூரம் பறந்து காட்டினார். பிரிட்டனில் கிராவிட்டி இண்டஸ்ட்ரீஸ் மூலம் தயாரிக்கப்பட்டதாகும் இந்த பறக்கும் ஜெட் உடை. இந்த உடையில் ஒவ்வொரு வகையிலும் 2 சிறிய என்ஜின்களும் முதுகு பகுதியில் ஒரு பெரிய என்ஜின் என மொத்தம் 5 டர்போ என்ஜின்கள் பொருத்தப்பட்டுள்ளன.
தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு. வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. நடப்பாண்டிற்கான முதலாவது இருமாத நிதிக் கொள்கையை வெளியிட்டது ரிசர்வ் வங்கி. ரெப்போ ரேட் விகிதம் 0.25% குறைப்பு. கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பங்கேற்பு. வாட்ஸ்அப் செய்திகளின் உண்மைத்தன்மையை கண்டறிய புதிய வசதி. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஃபேஸ்புக் நிறுவனம் ஏற்பாடு. கள்ளக்குறிச்சி அருகே 100 கிலோ தங்க நகைகள் பறிமுதல். வாகன தணிக்கையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. IPL கிரிக்கெட் போட்டி சென்னை அணியை வீழ்த்தியது மும்பை. தில்லி மற்றும் ஹைதராபாத் அணிகள் இன்று மோதல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.